காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவை திறந்தாய். இப்போ எங்கே போட்டு கதவு திறக்கிறதுக்கு? கதவு திறந்தா பொல்யூஷன். இப்போ வந்து சமீபத்தில் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, டெல்லியில் எந்த அளவுக்கு பொல்யூஷன் இருக்குதுன்னு. டெல்லி மட்டும் இல்லை, இந்தியாவில் பல நகரங்களில் பொல்யூஷன் லெவல் வந்து அதிகமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சரி, எங்கள் நகரத்தில் குறைவாக இருக்குதுன்னு நினச்சா கூட சில பேரோட வீட்டுக்கு பக்கத்தில் சில ஃபேக்ட்ரி இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கலாம், சில போலன் அலர்ஜி கூட இருக்கலாம். அதாவது நிறைய பூச்செடிகள் இருக்கும்போது வெளியே மரங்களில் நிறைய பூலாம் இருந்தால் அந்த போலன் அலர்ஜி கூட சில பேருக்கு ஒத்து வராது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ஏர் ப்யூரிஃபையர் வந்து வீட்டுக்கு சில இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏர் ப்யூரிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய இருக்குது. எங்கிட்ட இருக்கிற இந்த ஏர் ப்யூரிஃபையர் வந்து ஃபிலிப்ஸோடது. ஃபிலிப்ஸ்னால் ஒரு நம்பத்தகமான ஒரு கம்பெனி. ஸோ அவங்களோட ஒரு ப்ராடக்ட் தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதோட மாடல் நம்பருக்கு இங்கே வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அவங்கள்ட்ட நிறைய மாடல் இருக்குது, அதில் ஒன்று தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். புதுசாக லேட்டஸ்ட்டாக இது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. யூஸ்வலாக ப்யூரிஃபையர் வந்து ஒயிட் கலர்லலாம் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ஸ்லேட் கலரில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. மேலே கண்ட்ரோல்ஸ் இருக்குது, காண்பிக்கிறேன். இங்கே வந்து ஒரு லைட்டு தந்திருக்காங்க. வேண்டாம் நேரத்தில் இது வந்து டிசேபிள் கூட பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் இடத்துக்கு இது வந்து கரெக்டாக இருக்குன்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஃபிலிப்ஸ் ஏர் ப்யூரிஃபையரில் என்னென்ன இருக்குது, ஃபீச்சர்ஸ் எல்லாமே பற்றி நான் வந்து சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங். இப்போ ஒரு கூல் ஏர் வந்து எனக்கு தெரியுது, ஃபீல் ஆகுது. லைட்டாக ஒரு கூல் ஏர் வரும். இது வந்து ஏசி இல்லை, பட் ஸ்லைட்டாக மைல்டாக உள்ளது பம்ப் பண்ணும்போது கொஞ்சம் கூலாக ஏர் இருக்குது. ஃபேன் இருக்கு இல்லையா உள்ளுக்கு. ஸோ இந்த ப்யூரிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா 20,000 rupees கிட்டே வந்து ரீட்டைல் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி செட் பண்ணது ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் வந்து பாக்ஸ்லேருந்து எடுக்கும்போது வச்ச பிறகு இந்த ஃப்ரண்ட் கவரை வந்து ஈஸியாக நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். டக்குன்னு எடுத்து வந்துடுது. உள்ளே வந்து 2 ஃபில்டர் மேலேயும் கீழே இருக்குது, கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அந்த கவரை ரிமூவ் பண்ணிட்டு திரும்பி அதை உள்ள வைக்க வேண்டியதான். செட்டப் முடிஞ்சு அப்புறம் ப்ளக்இன் பண்ணிங்கன்னா ஓட ஆரம்பிச்சிது. மேலே வந்து மேனுவல் கண்ட்ரோல்ஸ் வந்திருக்காங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு ஆப் மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம். இங்கே வந்து ஒரு லைட்டிங் எஃபெக்ட் தந்திருக்காங்க. வேணும்னா அதை வந்து போடலாம், இல்லாட்டி டிசேபிள் பண்ணிக்கலாம். 2 ஃபில்டருக்கு சொன்னால இதோட ரீப்ளேஸ்மெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்கிறது 1 year கிட்ட போகும் சொல்கிறாங்க. பட் அது வந்து உங்கள் ஏரியாவில் எவ்வளோ பொல்யூஷன் இருக்குது அதை பொறுத்து இருக்குது. 2 ஃபில்டருக்கு. ஸோ ஒரு ஃபில்டருக்கு 3000 ரூபா ஆகுது. இதில் வந்து 2 ஃபில்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 6.2 kg வெயிட் இருக்குது. ஒரு 2 அடிக்கிட்ட வருது. 52 சென்டிமீட்டர் இருக்குது இதோட ஹைட்டு. பிடிச்சா இந்த அளவுக்கு சைஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க இதோட சைஸ் எப்படி இருக்குது. 2 yearsக்கான வேரண்டி வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இதோட ஏர் குவாலிட்டி சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா PM 2.5 சென்சர் இருக்குது. டெம்பரேச்சர் சென்சர் மற்றும் ஹியூமிடிட்டி சென்சர் வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. ஸோ இதோட ஃபில்ட்ரேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுறது பார்த்தீங்கன்னா 0.003 மைக்ரான் அளவுக்கான பார்ட்டிகிள்ஸ் வரைக்கும் இது வந்து ஒரு 99.9% ஃபில்டர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நல்ல ஒரு ஏர் ப்யூரிஃபிகேஷன் வந்து இதில் வந்து கிடைக்குது. நாய்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ மைக் வச்சுருக்கேன், கிட்ட தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு கேட்குதான் பாருங்கள், ஹிசிங் சவுண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இது வந்து சைலண்ட் மோடில் இருக்குது. டர்போ மோடில் போட்டால் கூட மேக்ஸிமம் வந்து 45 TB போகுது. ஸோ டர்போ மோடு எப்போ போகுது பார்த்தீங்கன்னா அதிக அளவு பொல்யூஷன் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கன்னா டர்போ மோடு வந்து ஒர்க் ஆகும். பட் அதை நீங்கள் கண்ட்ரோல் கூட பண்ணலாம், மேனுவலாகவும் நீங்கள் வந்து செட் பண்ணலாம். ஸோ உள்ளே வந்து ஃபேன் இருக்குது, அதையும் வந்து 5 லெவலுக்கு வந்து செட் பண்ணலாம். மேனுவலாகவும் செட் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காகவும் வந்து டிஃபால்ட்டாகவும் விட்டுடலாம். இது வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக தான் இருக்குது. இப்போ வந்து ஆப்பை பற்றி காண்பிக்கிறேன். ஸோ ஃபிலிப்ஸோட ஏர் ப்ளஸ்ங்கிற அந்த ஒரு ஆப் இருக்குது. AQI நம்பர்னு பார்த்துருப்பீங்க. இப்போ டெல்லியிலலாம் 400, 500, 9000 கிட்ட வரைக்கும் போகுதுன்னு போட்டிருப்பாங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப சுவாசமான காற்று லக்கிலி எனக்கு வந்து எங்கள் ஏரியாவில் கிடைக்குது. PM 2.5 அளவு அது போட்டிருக்காங்க. அலர்ஜி ரிஸ்க்கு இல்லை. அப்புறம் ஏர் குவாலிட்டி டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்குது. ஹியூமிடிட்டி எவ்வளோ இருக்குது, அலர்ஜன்ஸ் எவ்வளோ இருக்குது, மற்றபடி எவ்வளவு பார்ட்டிகல்ஸ் இருக்குது அதுவும் போட்டிருக்காங்க. சைல்ட் லாக்கும் இருக்குது. ஆட்டோ மோடு வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஸ்லீப் மோடும் இருக்குது, மீடியம் இருக்குது, டர்போ அந்த மோட்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஆட்டோ மோடில் தான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபேனும் வந்து நீங்கள் ஆட்டோவில் வச்சுக்கலாம், இல்லாட்டி 1, 2, 3, 4, 5 மொத்தம் 5 ஃபேன் ஸ்பீடு இருக்குது. நான் இப்போ இருக்குது வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வந்து வச்சுருக்கிறேன். ஃபில்டர் எவ்வளவு க்ளீனாக இருக்குதுன்னு இதில் வந்து பார்த்துக்கலாம். ஃபில்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுமா அந்த டீட்டெயில்ஸும் இதில் வந்து தெரியுது. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோல்ஸ் பட்டன் வந்து பவர் ஆன் பவர் ஆஃப் கிடைக்குது. லைட் ஃபங்க்ஷன் பட்டனும் அதில் வந்து அக்சஸ் பண்ணலாம். மோடை ஸ்விட்ச் பண்ணக்கூடிய பட்டனும் வந்து மேலே தந்திருக்காங்க.
நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பட்டனை சைல்ட் லாக் அக்சஸ் பண்ணலாம், வைஃபை ரீசெட் பண்ணலாம், ஃபில்டர் ரீசெட் பண்ணலாம். அப்புறம் வந்து டிஸ்பிளே பேனலில் வந்து உங்களுக்கு ஆட்டோ மோடு, ஸ்லீப் மோடு, வைஃபை இண்டிகேட்டர், ஆப் ஆப்ரேட்டட் மோடு, ஃபில்டர் கிளீனிங் அலர்ட். ஸோ மேலே வந்து ஒரு கலர் ரிங் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ஏர் குவாலிட்டியும் இண்டிகேட் பண்ணுது. ப்ளூனா ஏர் குவாலிட்டி நல்லா இருக்குது. அப்புறம் ப்ளூ பர்பிள் வந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஆவரேஜ் ஏர் குவாலிட்டி இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் பர்பிள் ரெட்டுக்கு மாறுச்சுன்னா போர் ஏர் குவாலிட்டி, ரெட்டுக்கு மாறுச்சுன்னா வெரி போர் ஏர் குவாலிட்டி. ஸோ அதுக்கான ஒரு கலர் இண்டிகேட்டர் வந்து மேலே வந்து தந்திருக்காங்க. ஸோ இதான் வந்து ஃபிலிப்ஸோட ஏர் பியூரிஃபையர். காலத்துக்கு சில அப்டேட் பண்ண வேண்டியிருக்குது வீட்டுக்கு. ஏன்னா வந்து முன்னாடி மாதிரி இல்லை, காற்றுக்கு வந்து ரொம்பவே மாசுபட்டு இருக்குது பல நகரங்களில். சில ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ஃபேக்ட்ரிலாம் கிட்ட இருந்துச்சுன்னா அந்த எஃபெக்ட் நம்ம வீட்டுக்கிட்டையும் வரலாம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு ஏர் ஃபில்டர் பொது எஸ்பெஷலி வீட்டில் வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் உள்ளவங்க இருக்காங்க, ஆஸ்மா இஷ்யூஸ் இருக்குது, அவங்களுக்குலாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மார்க்கெட்டில் வந்து பியூரிஃபையர் இருக்குது. நம்ம வந்து ஃபிலிப்ஸோட இந்த ஏர் பியூரிஃபையர் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். உங்கள் ஏரியாவில் காற்று எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்த்துப்போம் எந்தெந்த ஊரில் யார் யாருக்கு ஏரியாவில் வந்து ஏர் வந்து மாசுபட்டு இருக்குன்னு கமெண்ட்ஸ் செக்ஷனை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் படுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது ரேஷ்மாஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.